நரியும் அதன் நிழலும். ஒரு நரி அதிகாலையில் எழுந்திரிச்சு மேற்கு நோக்கி வேட்டைக்கு போச்சான். கிழக்கில் உதித்த சூரியனோட ஒளி நரி மேலே பட்டு நிழல் பெருசாக தெரிஞ்சான். நரிக்கு ஒரே குஷியான், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோன்னு. காட்டில் இருக்க ராஜா சிங்கத்தோட தான் பெருசாக இருக்கேன்னு நினச்சிக்கிச்சான். அப்பன்னு பார்த்து சிங்கமும் அது முன்னாடி வந்துச்சான். சிங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுச்சான். அதனால களைப்பில் ரொம்ப மெதுவாக நடந்து வந்துச்சான். நரியும் தன்னோட நிழல் சிங்கத்தை விட பெருசாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சிங்கம் முன்னாடி கர்வமாக நடந்து போச்சான். சிங்கமும் அதை ஒன்றும் சொல்லாமல் கடந்து போயிடுச்சான். நரிக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கம் தன்னை பார்த்து பயந்துச்சுன்னு நினச்சிக்கிச்சு நரி. மாலை நேரத்தில் காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாத்தையும் அழைச்சி, இனிமே நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். யானை சொல்லிச்சான், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நரி சொல்லிச்சான், காலையில் என்னை பார்த்து சிங்கமே பயந்துருச்சு அப்படின்னு காட்டில் இருக்க விலங்குகள்கிட்ட தான் சொல்லிச்சான். உடனே கூட்டத்தில் இருந்த மான் சொல்லிச்சான், சிங்கத்தை உன் முன்னாடி மண்டி போட சொல்லு, அப்போ நீ தான் ராஜான்னு ஒத்துக்கிறோம். அடுத்த நாள் நரி சிங்கத்தை தேடி போச்சான். சிங்கம் வந்ததும் சிங்கத்தை பார்த்து என் முன்னாடி மண்டிட்டு நில்லுன்னு சொல்லிச்சான். சிங்கம் கோவமா நரியை பார்த்து, உன்னை மன்னிச்சு விடுறேன், இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிச்சு சிங்கம். நரி சிங்கத்தை பார்த்து முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் நிழலை பார்த்துச்சான். அது மதிய நேரம். நிழல் உண்மையான அளவில் இருந்துச்சான். அப்போ தான் நரிக்கு ஒரு உண்மை புரிஞ்சான். அப்போ தான் தெரிஞ்சிச்சான், அதோட உடல் சூரிய ஒளியில் தான் இவ்வளோ பெருசாக தெரிஞ்சுன்னு. சிங்கத்துக்கு கோபம் வந்து ஒரே அடியில் நரியே கொன்றுச்சு.